நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் எடுத்துருங்க. அதாவது அந்த கீழே ரெட் கலர் இருக்கிற சப்ஸ்கிரைப் அதுதான் கொடுக்கணும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். எப்போ நான் வீடியோ அப்டேட் பண்ணேன் அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து எழுத்திருங்க. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ தோலா, வெல்கம் பேக். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் எந்தெந்த வழி இன்வெஸ்டிங் அவைலபிள் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னா இருக்கிறதுலே ஈஸியான ஆன்லைன் இன்வெஸ்டிங்கை பற்றி தான் இந்த வீடியோ. தென் நம்ம ப்ராக்டிக்கலாகவும் எப்படி நம்ம அதை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் எல்லா ஸ்டெப்பையும் பார்ட்டாக பாருங்கள், நடுவில் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியாது. ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் விஷயம் வந்து ஆன்லைனை பொறுத்தவரை பேங்க் எஃப்டி. எஃப்டி இப்போ ஆன்லைனில் வந்தனால அதை எஃப்டி ஆன்லைனில் சேர்த்துட்டேன், அவ்வளோதான். நீங்கள் பெருசாலாம் ரொம்ப யோசிக்காதீங்க. ஓகே, எஃப்டி இருக்குது. இப்போ பேங்க் எஃப்டி, இப்போ ஒவ்வொரு பேங்க்கில் ஒவ்வொரு பேங்க்கில் ஒவ்வொரு டைப் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் தருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு சில பேங்க்கில் 5% தர பேங்க்ஸும் இருக்குது, 6% தர பேங்க்ஸும் இருக்குது, 7% தர பேங்க்ஸும் இருக்குது. மேக்ஸிமமாக போயிட்டீங்கன்னா 6% தான். நீங்கள் அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு வேணும், அதை விட அதிகமான பர்சன்டேஜ் வேணும், பட் ஆனால் எஃப்டியில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை ஒரு 10 இயர்ஸ் வைக்கணும். 10 இயர்ஸ் வச்சா தான் உங்களுக்கு அதோட ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் அதுவும் நம்மளுக்கு ஒரு டைப் ஆஃப் இன்கம் தான். பட் நம்மளோட அமௌண்ட் கேபிட்டல் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த பேங்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கிறது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒவ்வொரு பேங்க்கில் ஒவ்வொரு மாதிரி ரிட்டர்ன்ஸ் தருவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லா பேங்க்கையும் அனலைசிஸ் பண்ணி அதில் உங்களுக்கு எந்த பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் தருதோ உங்கள் கேபிட்டலுக்கு அந்த பேங்க்கை நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. பாண்ட்ஸ் இதுதான் அடுத்து வருது. ஸோ பாண்ட்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா பாரத் பாண்ட்ஸ் இருக்குது, அவைலபிள் இருக்குது. அதை விட்டால் நிஃப்டி பீஸ் இருக்குது. இது ரெண்டுலேயுமே வந்து ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு கண்டிப்பாக வந்து டிமேட் அக்கௌண்ட் வேணும். நான் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இப்போ லைவ் மார்க்கெட்டில் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே மேலே சர்ச்சிங் இன்ஜினில் போயிட்டு நிஃப்டி பீஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா நிஃப்டி பீஸ் வரும். இதோ இங்கே வருது பாருங்கள். அதை கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எதை பேஸ் பண்ணி அப்டேட் ஆகுது அப்படின்னா நிஃப்டி 50 இதை பேஸ் பண்ணி தான் இது வந்து அப்டேட் ஆகுது. அதே மாதிரி பாரத் பாண்ட்ஸ்க்கு அதே மாதிரி தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். தென் இல்லை நீங்கள் இன்னொரு வேறு ஏதாவது பாண்ட்ஸ் வேணும், நிஃப்டி ஷேர் மார்க்கெட்டே வேண்டாம், வேறு ஏதாவது பாண்ட்ஸ் வேணும் அப்படின்னா பாண்ட்ஸ், இந்த பாண்ட்ஸ் வந்து என்னென்னா டெஃப்ட் பாண்ட்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பாண்டுக்கு வந்து நம்ம பே அவுட் பண்ண போகிறோம். டெஃப்ட் பாண்ட்ஸ்க்கான லிங்க்கை வந்து நான் கீழே அனுப்புகிறேன். ஸோ இப்போ க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல போயிட்டீங்க அப்படின்னா ஒர்த் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணுறதுல போயிட்டீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட் வருது. ஓகே, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். ஓகே, டிமேட் அக்கௌண்ட் போட்டு இப்போ ஃபுல்லாக நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதில் ஆட் பண்ணுற பாண்ட் வந்து டேரெக்டாக உங்கள் டிமேட்டுக்கு போகும். நீங்கள் எந்த ப்ரோக்கர் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ரோக்கரை டேரெக்டாக டிமேட் அக்கௌண்ட் நம்பர் போட்டு லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் இதில் இருக்கிற டெஃப்ட் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வந்து டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். தென் இதில் ஒரு ரிட்டர்ன்ஸ் போயிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 11 to 12% அந்த பட்ஜெட்டில் வந்து ரிட்டர்ன்ஸ் அவைலபிள் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவங்களே வந்து அவங்க சைட்லேருந்து ஃபில்டர் பண்ணி அவங்க வெப்சைட்டில் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அந்த பாண்டு ஒர்த் இல்லையான்னு அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து கூட வாங்கலாம். தேர்டு விஷயம் ஷேர் மார்க்கெட். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் அது வந்து நீங்கள் ஆல் வெதர் போர்ட்ஃபோலியோவாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும். கண்டிப்பாக ஆல் வெதர் போர்ட்ஃபோலியோனா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஆல் வெதர் போர்ட்ஃபோலியோனா நீங்கள் வந்து எந்த கண்டிஷன்லையும், இப்போ கொரோனா கிராஷில் வந்து போயிட்டீங்க அப்படின்னா, கொரோனா கிராஷில் உக்ரைன் ரஷ்யா வார் கிராஷ், இப்போ ரீசெண்டாக வந்த கிராஷ், அதில் போயிட்டீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கியிருக்கும். பட் ஆனால் பெட்ரோல் மட்டும் மேலே போயிருக்கும். இதோட ரீசன் என்னென்னா பெட்ரோல் தான் டிமாண்ட். ஏன்னா எல்லாமே வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் கிடையாது, பெட்ரோல் வந்து உருவாக்க முடியாது நம்மளால். ஸோ அதனால் வேறு ஒரு கண்ட்ரியை நம்பி தான் நம்ம பெட்ரோல் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கிற எல்லாமே ரன் ஆகுது. ஸோ நீங்கள் ஆல் வெதர் போர்ட்ஃபோலியோங்கிறது எந்த ஒரு டிமாண்ட் வந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்களோட ஒரு ஷேர் வந்து அதை ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை வந்து டிவைடட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் ஆல் வெதர் போர்ட்ஃபோலியோ. தென் இதில் வந்து ரிட்டர்ன் பர்சன்டேஜ் போயிட்டீங்க அப்படின்னா 20% வரையும் நான் மேக்ஸிமம் கால்குலேஷன் போட்டிருக்கேன். உங்களோட ஓன் அனாலிசிஸில் படி நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அது உங்களோட தனிப்பட்ட முடிவு. தென் அதோட உங்கள் ஓன் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிவார்டு ஷேர் மார்க்கெட்லேருந்து வரும்.
ஷேர் மார்க்கெட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நான் யூஸ் பண்ணுற 3 ப்ரோக்கர்ஸ், 4-5 யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற டாப் 3 ப்ரோக்கர்ஸோட லிங்க் தரேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 4வது விஷயம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இதில் வேறு இப்போ க்ரோஅப்பு ஆஃப் சைஸ் பேண்ட்டை போட்டவங்க தான் ஃபுல் சைஸ் பேண்ட்டை போட்டவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுமா, ஆஃப் சைஸ் போட்டவங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் டயலாகெல்லாம் விட்டுருக்குறாங்க. ஸோ அந்த டைலாக்காகவே நான் க்ரோ ஆப்பை யூஸ் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. அதில் என்னென்னா ஒவ்வொரு ஆப்பில் வந்து ஒவ்வொரு யூனிக் ஃபியூச்சர் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் போயிட்டிங்க அப்படின்னா நான் ஒரு அப்ஸ்டாக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கிற எல்லா லாட் சைஸும் கரெக்டான ஃபிக்ஸடாக தந்திருப்பாங்க. அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன். இப்போ zerodhaவை பொறுத்தவரை என்ன அப்படின்னா அவங்க அனாலிசிஸ் அண்ட் மார்ஜின் ஃபண்ட் அந்த ரீசனுக்காக யூஸ் பண்ணுறேன். தென் லாஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது போயிட்டிங்க அப்படின்னா ஏஞ்சல் யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் அது ஃபுல் டைம் இல்லை, ஆஃப் டைம் ப்ரோக்கர், அது யூஸ் பண்ணுறேன். தென் க்ரோ யூஸ் பண்ணுறேன். க்ரோ எதுக்காகனா மியூச்சுவல் ஃபண்டுக்காக மட்டும். என்ன ரீசனாக மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணி அவங்க கம்பெனியை அதை பேஸ் பண்ணி தான் ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் இப்போ அவங்க கம்பெனியில் ஸ்டாக்ஸே வாங்கிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் நான் இப்போ க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல க்ரோன்னு போடுறேன். இதில் நீங்கள் எப்பயும் போல் சைன் அப் பண்ணிக்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேருந்து டேரெக்டாக அந்த லிங்க்குள்ளே போய்க்கலாம். இந்த லிங்க்குள்ளே வந்தோடனே போயிட்டிங்க அப்படின்னா இப்போ கீழே போயிட்டிங்க அப்படின்னா க்ரோ இருக்குது. ஓகே, இதை லிங்க் பண்ணிக்கலாம். இதில் மியூச்சுவல் ஃபண்ட் கான்செப்ட் போய்க்கிறேன். இப்போ இது மேக்ஸிமம் போயிட்டிங்க அப்படின்னா எல்லாமே கம்மியாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம கம்மியான டைமில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு ஐடியா பேஸில் யூஸ் பண்ணுறீங்க, அந்த டைப்பில் வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்குது, அது பேஸில் நானாக ஓன் மியூச்சுவல் ஃபண்ட் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மால் கேசஸ் இது அவைலபிள் வரும். இப்போ நான் ஸ்மால் கேசஸ் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல போயிட்டிங்க அப்படின்னா ஸ்மால் கேசஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல போயிட்டிங்க அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லி காட்டும். இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து அவங்கவுங்க ஐடியா பேஸில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் பாண்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஃபியூச்சரில் வாட்டருக்கு டிமாண்ட் வரும்னு தெரியுது. ஸோ வாட்டரில் இருக்க லிஸ்ட் அவுட் பண்ண கம்பெனியெல்லாம் நீங்கள் ஒரு இதில் போட்டு அனலைசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இதிலே வந்து ஃபில்டர் பண்ணி காமிச்சிடும். ஸோ இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். இதை நீங்கள் உங்கள் ஐடியா பேஸில் உங்கள் ஓன் மியூச்சுவல் ஃபண்ட் தென் அதுலேருந்து டிவைடண்ட் வரது உங்களுக்கு வரும். பட் ஆனால் நார்மலாக மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க க்ரோவோட மியூச்சுவல் ஃபண்டோட டிவைடண்ட் வருமானு எனக்கு தெரியாது. அக்யூரஸியாக அதோட போட்டிருக்க ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான். பட் ஆனால் இது உங்கள் ஐடியா பேஸில் இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு டிவைடண்ட் டேரெக்டாக உங்கள் டிமேட் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ உங்கள் ஐடியா பேஸில் இருக்கிறதுனால அதை நீங்கள் நம்பி இறங்கலாம். இதுதான் வந்து இருக்கிறதுலே ஈஸியான இன்கம் சோர்ஸ் ஆஃப் பேசிவ் இன்கம்ஸ். ஸோ நீங்கள் இது உருவாக்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா தான் இன்கம் வரும். உங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும். அதாவது தூண்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் மீனுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். உங்கள் கேபிட்டல் எந்த அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் தான் இதில் கண்டிப்பாக வரும். ஸோ அதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இதுதான் இருக்கிறதுல ஈஸியான பாத் ஃபார் பேசிவ் இன்கம். அது போக இன்னும் இருக்குது, அது நம்ம போகிற வீடியோவில் சொல்லலாம். ஸோ ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுற இந்த ஐடியாஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், டேக் கேர்.